அவன் நமக்கு அதிக நேரம் பேச போறது இல்லை. நான் இன்னைக்கு ஒரு 35 நிமிஷம் இல்லாட்டி 40 நிமிஷம் நான் பேசி முடிக்கிறேன். வேதம் சொல்லுகிறது யோசுவா புஸ்தகத்தை பற்றி 1ஆம் அதிகாரத்தில் இருந்து கிட்டத்தட்ட யோசுவாவோட வாழ்க்கையிலே மோசே மரித்து போன போது யோசுவாவுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருந்தது. என்ன பொறுப்பு இருந்தது? இஸ்ரவேல் ஜனங்களை நடத்த வேண்டும். அது மட்டும் இல்ல, 2 பெரிய தடை இருந்தது. என்ன கவனிங்க, எழுதாட்டி பரவாயில்ல, என்ன கவனிங்க, 2 பெரிய தடை இருந்தது. முதலாவது ஒரு பெரிய தடை யோர்தான் நதி இருந்தது. அந்த யோர்தான் நதி கரை புரண்டு ஓடுனது. அதை பிளந்து போக வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். 2வது மிகப்பெரிய தடை இருந்தது, எரிகோ கோட்டை. எரிகோ கோட்டை இருந்தது. அந்த எரிகோ கோட்டையை உடைத்து போக வேண்டும் ஆண்டவர் சொன்னாரு. அல்லேலூயா. அவன் யோசுவாக்கு என்ன செய்யறது தெரியாது. இந்த காலையில உங்களோட நான் பேச போறேன்டா, அடைக்கப்பட்ட எரிகோ திறக்கப்படும். அல்லேலூயா. அடைக்கப்பட்ட எரிகோ உடைக்கப்படும். ஆமென். உங்க பக்கத்துல பாத்துங்க, அடைக்கப்பட்ட எரிகோ, சத்தமா சொல்லுங்க, அடைக்கப்பட்ட எரிகோ திறக்கப்படும், இல்லாவிட்டால் அது உடைக்கப்படும். அல்லேலூயா. பாருங்க, அந்த வசனத்தை பாருங்க. வேதம் சொன்னது, ஒருவரும் உள்ளே போகவும் இல்லையா, ஒருவரும் வெளியே பட்டணத்தை உள்ள அந்த எரிகோ பட்டணம் மதிலால் சூழப்பட்டிருக்கிறது. சில வேத ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க, அந்த மதில்ல ஒரு பெரிய பஸ், இன்றைக்கு இருக்கிற மினி பஸ், டாடா பஸ், ஒரு கார் போகலாமா, அவ்வளவு அகலமான ஒரு மதில். அவன் ஆண்டவர் என்ன சொல்றாரு, யோசுவா நீ பயப்படாத, உன் கையிலே இந்த ராஜாவை, இந்த யுத்த வீரரை, இந்த எரிகோ பட்டணத்தை நான் ஒப்பு கொடுத்தேன். அவன் அவன் சொல்லுங்க, அவன் இந்த காலம் உங்களுக்கு சொல்லி இந்த ஆராதனைக்கு வார நேரம் சில நீங்க சோர் போடு வந்திருக்கலாம். பல கதவுகள் அடைக்கப்பட்டது போல, பொருளாதாரம் என்ற கதவு, சில தொழில் என்ற கதவு, சில பிள்ளைகளுடைய படிப்பு, ஞானம், சிலவோட வீட்டிலே சமாதானம் இல்லை, சந்தோஷம் பறிபோய் கனகாலம் இருக்கலாம், நிம்மதி பறிபோய் கனகாலம் இருக்கலாம், பலவிதமான நல்ல கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கலாம், ஒரு ஆசீர்வாதமும் இல்லாமல் இருக்கலாம். இந்த கால கர்த்தரோடு பேசுகிறார், அடைக்கப்பட்ட எல்லா கதவும் திறக்கப்படும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. திறக்கிறவர் யார் தெரியுமா? ஒருவரும் திறக்க கூடாம பூட்டுகிறவர். அவன் ஒருவரும் பூட்ட முடியாம திறக்கிறவர் தான். அவர் சொல்றார், நான் அடைக்கப்பட்ட எரிகோவை திறப்பேன். அவன் சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அடைக்கப்பட்ட எரிகோவை நான் என்ன செய்வேன்? திறப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். சத்தமா சொல்லுங்க, ஆமென். இன்றைக்கு திறக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கையில எல்லாத்தையும் கொடுத்தவனே, உன் கையில எல்லாத்தையும் கொடுத்து விட்டேன். நான் இஸ்ரவேல் எரிகோவை கொடுத்து விட்டேன், யுத்த மனுஷரை கொடுத்து விட்டேன், ராஜாக்களை கொடுத்து விட்டேன். நீ பயப்படாத. ஆனா நான் சொல்றதை நீ என்னையணும், நீ செய்யணும். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஆசீர்வாதம் சும்மா வராது. சிலர் நினைக்கிறாங்க, ஜெபிச்சா மேல இருந்து கொட்டுது போல. பாக்குறவங்களா இருக்கலாம், நீங்களா இருக்கலாம், மேல இருந்து கொட்டுது போல. இல்லை, ஒரு நாள் ஆசீர்வாதங்கள் அப்படி கொட்டுவதில்லை. அவன் தேவன் நம்மை சோம்பேறியாக்குவதில்லை. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த என்னது அபிவிருத்தி லொத்தர் மாய், செவல டிக்கெட் மாய் ஒரு நாள் ஆண்டவர் செய்ய மாட்டார். கோடிக்கணக்கில் திருவிழா கொடுக்கிறது இல்லை. அல்லேலூயா. சில வேலை ஆச்சரியப்படத்தக்கெல்லாம் 1-2 காரியங்களை செய்யலாம். ஆனா ஆண்டவர் என்ன இருக்காதுமா, இந்த பூமியில நீ பிரயாசப்பட வேண்டும், நீ வேலை செய்ய வேண்டும், நான் கிரியை செய்ய வேண்டும் என்றால் நான் சொல்லியது நீ செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் மாற்றங்களை காண முடியும். அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் நீராங்க, அவங்க நன்றாக இருக்க வேண்டும், எரிகோ அடைக்கப்பட்டு திறக்கப்பட வேண்டும், படிப்பிலே நான் ஒரு ஹை லெவல்ல வர வேண்டும், தொழிலே ஒரு முன்னெடுத்துக்கு நான் வர வேண்டும், வீட்டிலே எப்பயும் சமாதானமா இருக்கணும், வீடு வாசல் ஒரு நல்ல வீடு வாசலாய் மாறணும், என்கிற பிள்ளைகள் உலகத்துல தரமானவங்க, இதெல்லாம் நல்ல விஷயம் தான். இது கட்டாயம் கடவுள் நமக்கு செய்வான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா உங்களுக்கு இன்னொன்று சொல்ல விரும்புறேன், நிரந்தரமா இந்த ஆசீர்வாதங்கள் திறக்கப்படணும் வேண்டா, கர்த்தர் சொன்னதை நம்ம செய்யணும். அல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க, ஆமென். என்ன ஆண்டவர் சொல்றாரு? வீட்டை வாசித்து பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, யோசுவா எல்லாரையும் நான் தந்துட்ட உனக்கிட்ட, யுத்த வீரர் தந்த, எரிகோ பட்டணம் தந்த, பயப்படாத. ஆனா நீ என்ன செய்ய தெரியுமா? இந்த 7 ஆசாரிகளை கூப்பிடு. யோர்தானை புழக்கிறதுக்கு எத்தனை ஆசாரியர்கள் பயன்படுத்தினார்? யோர்தானை புழக்கிறது 4 பேர். இந்த எரிகோ உடைக்கிறதுக்கு 7 பிரதான ஆசாரியர்கள் எக்காலங்கள் ஊத சொல்லி 7 நாள் 7 தடவை எரிகோவை நீங்க இணைங்க. உங்களுக்கு தெரியுமா, ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க, கிட்டத்தட்ட 33 லட்சம் பேர் இருந்தாங்களாம். இஸ்ரவேல் எத்தனை இருந்தாங்க? 33 லட்சம் பேர் எரிகோவை ஒவ்வொரு நாளும் சுத்தணும். 7 நாள் 7 தடவை என்னையும் 7ஆம் நாள் அவங்க என்னமா 7 தடவை. அப்ப மொத்தம் எத்தனை சுத்தணும்?
14 தரம் சுத்தணும். அவன் இன்னொரு வசனத்தை வாசிங்க, 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஒன்று அதை செய்ய வேண்டும், இரண்டாவது 18ஆம் வசனம், சாபத்தீடானதில் அங்கே போய் நான் உனக்கு எல்லாம் தருவேன், எரிகோவை தந்து விட்டேன், அங்கே யுத்த மனுஷன் தந்து விட்டேன், ராஜாவை தந்து விட்டேன், பயப்படாத, நான் சொல்றது செய். இரண்டாவது, அங்க போய் சாபத்தீடானது ஒன்றை நீ எண்ணப்படாது. வாசிங்க, சாபத்தீடானதை எடுத்துக்கொள்கிறதுனாலே நீங்கள் சாபத்தீடாத படிக்கு இஸ்ரவேல், அதாவது நீ மட்டும் இல்ல, அந்த எரிக்கக்குள்ள என்ன இருந்தது? தங்கம், வெள்ளி, பொன், ஆடு, மாடு, வஸ்திரம், என்னெல்லாம் இருக்கணும் அத்தனையும் இருந்தது. ஆண்டவர் சொல்றாரு, நீ மட்டும் எடுத்ததால உனக்கு மட்டும் இல்ல, இஸ்ரவேல் பாளையத்துக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது. பாளையத்தை சாபத்து கூடாது ஆக்காதே, கலங்க பண்ணாத படிக்கும். ஆமே சொல்லுங்கள். ஆமே. எதுக்கு எச்சரிக்கையா இருக்கணும்? சாபத்தீடானதை எடுக்காமல் நீங்க இருக்க வேண்டும். 2 காரியத்தை ஆண்டவர் சொல்றார். முதலாவது, நீங்க 7 நாள் என்ன, ஒவ்வொரு நாளும் எத்தனை நாள் சுத்தணுமா? 7 நாள் 7 தடவை சுத்தணும். 7ஆம் நாள் அப்ப மொத்தம் எத்தனை சுத்தணும்? ஈசி வேலையா 35 லட்சம் பேர் 34 லட்சம் பேர் சுத்துவது. அதுல காலையில அதை இருந்திருப்பாங்க. எதிர இருந்திருப்பாங்க, காலையில் அதை இருந்திருப்பாங்க, வியாதிக்காரங்க இருந்திருப்பாங்க, பிள்ளைத்தாச்சிமார் இருந்திருப்பாங்க, வயதிபர் இருந்திருப்பாங்க, சின்ன பிள்ளை இருந்திருப்பாங்க, 4-5 பிள்ளை தூக்கி நடக்கிறது கஷ்டமானாக இருந்திருப்பாங்க. சுத்துறது ஈஸி வேலை இல்லை. என்னது ஈஸி வேலை இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்ற வழி என்னது? சிலவன் அம்மா, அண்ணன், தம்பி, தங்கச்சி, கர்த்தர் சொல்ற வழி நம்ம கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா மாமா சொல்ற வழி, அங்க சொல்ற வழி, டேடி சொல்ற வழி, அவர் சொல்ற வழி, இவர் சொல்ற வழி நமக்கு ஈஸியா இருக்கும். அல்லேலூயா. கைக்கிறவங்களுக்கு விளங்குதா? இன்றைக்கு அநேக மக்கள் என்ன தெரியுமா? கர்த்தர் சொன்ன வழியை செய்யறதை விட யாரோ சொன்ன வழியை செய்து முட்டி மோதித்து நிற்கிறார்கள். அல்லேலூயா. இந்த 27 வருஷத்திலையும் தம்பட்ட 25 வருஷத்திலையும் பல பேருடைய கதையை உங்களுக்கு சொல்ல முடியும். அவன் இப்பதான் ஒன்றொன்று மீள வாராங்க, முடிய நினைக்கிறாங்க, மீளணும் நினைக்கிறாங்க, கஷ்டமா இருக்குது. ஏன் தெரியுமா? கர்த்தர் சொன்ன வழியை செய்யல, அவங்களா நினைச்சு யாரோ சொன்ன வழியை செய்தபடியா இன்றைக்கு நிம்மதி இழந்து, சமாதானத்தை இழந்து, சந்தோஷத்தை இழந்து, வேதனையோடு துக்கத்தோடு இருக்கிறார்கள். நான் என்ன சொல்ல வரேன்? இந்த காலையில அடைக்கப்பட்ட எரிக்கோ திறக்கப்பட மாட்டான். முதலாவது அவர் சொன்னபடி, அவர் வார்த்தையின்படி நம்ம நடக்கணும். ஆமென் சொல்லுங்கள். ஆமென். தெரியுமா? யோசுவாக்கு முதலாவது ஆண்டு என்ன? 1ஆம் அதிகாரத்துல ஆண்டு சொன்ன கட்டளை என்ன? அவன் பயந்து போயிருக்கிறான். எப்படி எரிக்கோடைய போது, எப்படி யோர்தான் முழக்க போது, எப்படி இந்த மக்களுக்கு இந்த நாட்டை பிரிச்சு கொடுக்க போறோம் பயந்து போய் முதலாவது என்ன ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ பயப்படாத, இந்த வார்த்தையின்படி நீ செய்ய என்ன செய், கவனமாயிரு. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. அருமையான சகோதரனே, சகோதரி, நீங்க யாருன்றது எனக்கு எப்பயும் முக்கியம் இல்லை. அவன் என்ன, நீங்க எல்லாரும் முக்கியம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க அடைக்கப்பட்ட கதவுகள், அடைக்கப்பட்ட சுகத்தை திரும்பவும் பெறணுமா? அடைக்கப்பட்ட பொருளாதாரம் திரும்பவும் பெறணுமா? அடைக்கப்பட்ட வாழ்க்கை என்ற வாய்க்கால் திறக்கப்படணும் என்றா நான் உங்களுக்கு சொல்றேன். முதலாவது அவர் சொல்றாரு, இவர் சொல்றாரு, கர்த்தர் சொன்னா செய்யுங்க. அவன் யோசுவாக்கு பிறகு நினைக்குமா இல்லையா? சொல்லுங்களேன். 35 லட்சம் பேரை வினையும் நடத்தணுமே. எப்படி கொண்டு வரும்? ஒன்று கையேலான்னு சொல்லிக்குமா, காலையிலான்னு சொல்லிக்குமா, ஐயோ எனக்கு கஷ்டம் சொல்லிருக்கு, நான் வர மாட்டேன்னு சொல்லிக்கும். ஆனா அத்தனை பேரையும் 7 நாள் 7 தடவை யோசுவா சுத்தி நடந்து கொண்டே இருந்தார். அல்லேலூயா. அதான் முடிஞ்சுட்டு வைங்கம்மா. அண்ணா 7ஆம் நாள் ஆட்ட சொல்றாங்க, 7 தடவை நீ என்ன வேகமா சுத்தணும். ஒரு கணக்கு பார்க்கறாங்க. அந்த யோர்தானை கடந்து போன கிட்டத்தட்ட மணித்தியாலங்கள் 18 மணித்தியாலங்கள். எத்தனை மணித்தியாலங்கள்? அதாவது ஒரு ஆள் சொல்றாரு, பானமை இருந்து நம்மளோட வாழைச்சனைக்கு மேல ஓட்டமாவடி தானே, ஓட்டமாவடி வரைக்கும் சனம் கியூல நின்றுக்குமா. அவ்வளவு 35 லட்சம் பேர். அல்லேலூயா. இது கூடுதல் குறையில் நமக்கு தெரியும். ஆனா ஒன்று தெரியுது என்ன, அவ்வளவு கெரியா எல்லாரும் என்ன சுத்த முடியாது. அவன் ஆனா அந்த ஜனங்கள் யோசுவாவோடு சேர்ந்து சுத்தினார்கள். அல்லேலூயா. எரிக்கோ உடைஞ்சதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அடைக்கப்பட்ட எரிக்கோ திறக்கப்பட்டதுக்கு என்ன காரணமா? அந்த கதை இந்த கதை கதைக்கல. இவருக்கு என்ன உண்டு பழங்கள் கதைக்கல. சில பேர் இரண்டாவது நல்லா கதைக்கிற, அங்க வைத்து இன்னும் கதைக்கிற, அதையும் எனக்கு சொல்லிடுவாங்க. அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. பார்த்திருக்கேன், எல்லாத்தையும் பார்த்திருக்கேன், அன்போடு கூட இருக்கிறேன். அவன் ஏன் தெரியுமா? கீழ்ப்படிய விருப்பம் இல்லை. என்னது விருப்பம் இல்லை?
கீழ்ப்படிய விருப்பம் இல்லை, சாதிக்க விருப்பம் இல்லை. நான் சில குடும்பங்களை சொல்றேன், நீ வந்த விதத்துல எழும்பணுமா, மேல வரணுமா, கட்டாயம் முதலாவது கர்த்தர் வார்த்தை கீழ்ப்படிய வேண்டும். அவங்க இவங்க வார்த்தை அல்ல. இன்னைக்கு சில பேர் அண்ணா என்ன ஓடி வந்து ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு, பூரண சுகத்தை பெறுவதற்கு, அற்புதத்தை பெறுவதற்கு கொஞ்சத்துக்குள்ள ஒரு சின்ன கோபம், ஒரு சின்ன மனஸ்தாபம், ஒரு சின்ன பாவத்துக்கு இடம் கொடுத்து கீழ்ப்படியாக ஓடி விடுவார்கள். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கீங்க. நான் இரவு ஜெபித்து காலை செய்த ஆண்டவரே, இந்த வார்த்தை ஒவ்வொருவரோடும் பேச வேண்டும். ஆமென். நான் எல்லாரும் உற்சாகம், எல்லாரும் முகத்தை பார்த்து பேசுறேன். அடைக்கப்பட்ட எரிக்கோக்கள் திறக்கப்பட மாட்டான். முதலாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியணும். ஆமென். இன்றைக்கு கீழ்ப்படியா போனாலும் தந்திரம் வருது ஐயா, கள்ளத்தனம் வருது, நடிப்புத்தனம், மாய்மாலங்கள் வருது. இன்றைக்கு பொய் சொல்ல வருது. என்னால ஏன் பொய் சொல்லணும்? ஏன் கேட்டா பொய் சொல்லணும்? ஏன் கதையை மாத்தி சொல்லணும்? ஏன் கீழ்ப்படிய விருப்பம் வருது? நம்ம அவர் சொன்னதை செய்யல, நம்ம சுயமா முடிவெடுத்தோம், சுயமா வாழ்ந்து விட்டோம். ஒரு நாளும் அதுல ஜெயிக்கவே முடியாது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இந்த ஊழியத்தின் 25 வருஷத்துல 4 தடவைகள் விட்டுட்டு போகத்தான் நான் நினைச்சேன். இப்ப இல்ல, அந்த காலத்துல 4 தடவைகள். இந்த ஊழியம் வேண்டாம். ஒரு தடவை எனக்கு பசி போறதுக்கு காசு இல்லை, கல்முனைக்கு வரைக்கும் தான் காசு. சுனாமிக்கு முதல் கல்முனையில் ஒரு மனுஷன் என்ன கண்டு அவர் அப்போ 70 ரூபா காசு கொடுத்து, நீ திரும்பி, அவருக்கு தெரியும் நான் ஊழியத்தை விட்டு போறான்னு. அவர் சொன்னா, நீ திரும்பி போ, நீ திரும்பி போ. நான் என்ன சொல்ல வர தெரியுமா? கர்த்தர் சொன்னதை கேட்டு கீழ்ப்படிஞ்ச மாட்டான், ஒரு குறைவு கர்த்தர் வைக்க மாட்டார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா கர்த்தர் சொல்றவரை நடிக்க வலிக்கிட்ட பண்ணுவீங்க, அவங்கள கண்டுபிடிக்கலாம், அவங்க ஓட்டம் இடையில நீக்கும். அவன் நான் இந்த செய்தி உங்களுக்கு கூட சொல்வது, கர்த்தர் பேசுறது காரணமா, நீங்க ஓட்டத்தை இடையில நிக்க கூடாது, ஓட்டம் கடைசி வரைக்கும் முடியணும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க ஆமென். அப்படின்னா தேவ ஜனமே, கர்த்தர் பிள்ளைகளே, கர்த்தர் சொன்னபடி கேட்டு கீழ்ப்படியணும். ஆமென். 7 நாள் 7 தடவை சுத்தணும். 7ஆம் நாள் 7 தடவை நீங்க சுத்தணும். சாதாரண விஷயம் அல்ல. நிறைய பேர் ஏசிக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி பண்ணாங்க சொல்லுங்க? மோசேக்கு எப்படி இருந்தாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிப்பட்ட மக்கள்? முறுமுறுக்கிறார்கள். வேற நம்ம மக்கள் போல ஒரு சிலரை போல இருக்க இல்லையா? அவன் என்னது முறுமுறுக்கிறவங்க, பெரிய அர்த்தம் பெறாதான வாயில செய்யும், அங்கே எங்காதான் இங்கே எங்காதான். அல்லேலூயா. அவன் கனகாராக்கத்தான். அவன் அதை பற்றி கவலையும் இல்லை அவங்க. அவன் வேற எப்படிப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள், வேற எப்படிப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள்? நீங்க பேசுங்க. வேற எப்படிப்பட்ட ஆகி எப்படி என்ன எப்படி குட்டி என்ன என்ன டலண்டானாக்கள். ஆமென் ஆமென். வேற சும்மா 2 காரியங்கள் என்னமா என்னது பரிச்சயமாக்குறார்கள். ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா? அவ்வளவு கஷ்டப்பட்டு மோசே அவங்க நடத்தி வரான். அவங்களுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு, மோசைக்கு கல் எடுத்தாங்கல்ல அவங்க. விளங்குறானே? அவங்களுக்கு டென்ஷன் வந்தா, அவங்களுக்கு பிரச்சனை வந்தா உடனே அவங்க என்ன செய்வாங்க? இது எல்லாத்தையும் மோசே யோசுவா நடத்தி முடிச்சது காரணம் கர்த்தர் சொன்ன வார்த்தை படி கீழ்ப்படிதான். அவன் இங்க எல்லாரும் தலண்டான குட்டி சொன்ன மாதிரி தலண்டான ஆகலாம். அவன் அல்லேலூயா. சிலவர் நமக்கு உணர்வு பாதிக்கப்படுற நேரம், உணர்ச்சி பாதிக்கப்படுறோம், நம்ம கொஞ்சம் கோவப்படணும், நமக்கு நம்ம கதைக்காம கதைச்சிடணும், நம்ம நினைச்சது நடக்காத இன்னைக்கு நம்ம மாற வலிக்கிறோம். அவன் அது சரி வர. அல்லேலூயா. ஒரு ஆளுக்கு சொன்ன, ஒரு ஆளுக்கு முந்த நாளைக்கு 11.5 வயது வந்தனா, உங்க வாய் கொஞ்சம் சரியில்லை தம்பி என்று வந்தனா போய் என்னது என்ன எழுதுனா, உங்க வாய் சரியில்லை. அவர் சிரிக்க, அவர் எப்பயும் சிரிப்பு தான், எப்பயும் என்னது சிரிப்பு தான், சிரிக்காத நீயா அது கொஞ்சம் சிந்திச்சு வேலை செய். ஆமே. நான் கைக்கிறவங்களுக்கு ஒழுங்குதா? அல்லேலூயா சொல்லுங்களா அல்லேலூயா. நான் எப்பயும் கைக்கிற மாதிரி கைக்கலாமா? இல்லையே, 4 பேர் உடைக்க உள்ள உடைக்கிறோம். ஆமே. உனக்கு பிறந்த என்ன கடைசா எங்க வந்து சேரும்? அது கண்ணம்பாச எல்லாம் வந்து சேரும். அல்லேலூயா. வாயில கவனமா இருக்கணும். பெரியமான ஆண்டோட பிள்ளைகளே, உங்க எல்லாரையும் அன்போடு அழைக்கிறேன்னா, நீங்க யார வார்த்தை கீழ்ப்பறங்க தெரியாது, ஆனா இந்த பரிசுத்த வேதாமத்துக்கு வலதுபுறம் இடதுபுறம் சாயாம கீழ்ப்படிங்க. இது கீழ்ப்படுற ஒரு நாள் வெக்கப்பட்டு போகவே மாட்டாங்க. அவன் யோசுவாவும் ஜனங்களும் புரிந்து கொண்டார்கள். இந்த சத்தம் போட்டா இருக்க உடையுமா? சத்தம் போட்டா இருக்க உடையுமா? உடைஞ்சதே என்ன விஷயம்? கொஞ்சம் கதைங்க. ஆண்ட என்ன சொல்றாரு? போய் புட்டச போட்டு உலக்கையெல்லாம் கொண்டு போட்டு இடிங்கன்னு சொன்னாரா? என்ன சொன்னாரு?
7 தரம் சுத்துங்க, 7ஆம் நாள் 7 தரம் சுத்துங்க, அதுக்கப்புறம் எல்லாரும் காலம் ஊதி என்னைங்க சத்தம் போட்டா உடையுமா? என்ன நினைக்கிறீங்க? ஆனா கண்டுபிடிக்கிறாங்க அதிகமான சத்தம், அதான் இந்த ஸ்பீக்கர்ல நீங்க போட்டீங்கன்னா காதெல்லாம் படிச்சு இந்த ரத்தம் வந்து சொல்றாங்களே சத்தம் கூட உண்மை. நான் சொல்ல வாரேன், அதை நம்புறேன். அதை விட சத்தத்தில் இல்லை, அது சென்ன தெய்வம் அவர்களுக்கு அற்புதங்களை செய்தார். ஆமென் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நமக்கு தெய்வம் முக்கியம். ஆமென். யார் முக்கியம்? நமக்கு ஆண்டவர் முக்கியம். நீ என்னதான் காசு வச்சிருந்தாலும், என்னதான் திறமையானாலும் இருந்தாலும், என்னதான் சாதாரண பவர்ஃபுல்லான இருந்தாலும், நானும் சொல்றேன், கர்த்தர் சொன்னதை நீ செய்யாவிட்டா கண்ணம் பாச சீரோ. உங்களுக்கு தெரியுமா, ஒரு பேப்பர் போட்டிருந்தாலும் அந்த பாஸ்டர் ஒரு படம் காட்டின ஞாபகம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு பேப்பரை எழுதி அதில் ஒரு ஒரு கருப்பு கோடை கருவி வேண்டாம். நம்ம எல்லாரும் கண்டுபிடிச்சாங்க என்னது? வெள்ளத்தால கண்டுபிடிக்கிற எதை கண்டுபிடிச்சாங்க? இந்த உலகம் அப்படித்தான் தம்பி. சரி, துக்கப்பட்டு கொண்டிக்கலாம், வேதனைப்பட்டு கொண்டிக்கலாம், கஷ்டப்பட்டு கொண்டிக்கலாம். ஐயோ இவங்க என்ன விளங்கல, என்ன புரியல, என்ன மனுஷன். நான் சொல்லவா, இந்த உலகம் அப்படித்தான். ஒரு நாள் நல்லதை பார்க்காது, ஒரு நாள் நல்லதை பார்க்காது. ஏசப்பா பற்றி ஒரு கதைக்கு பாடிய கற்பனை கதை. ஏசப்பாவும் சீசரில் போய் கொண்டு இருந்தாங்களாம், நடந்து போறாங்களாம். நடந்து போற நேரம் பார்த்து ஒரு நாய் செத்து போய் கிடக்கிறது. ஒரு நாய் என்ன செய்யலாம், செத்து சரியான நாத்த போனோம். எல்லாரும் சேர்ந்து போறாங்க. ஏசப்பா மட்டும் சிரிச்சுட்டு போனாங்க. ஏசப்பா பாட்டு என்ன சிரிச்சு போ. அப்ப எல்லாரும் 4 மணிக்கு நீங்க என்ன ஆண்டவரை சிரிக்கிறீங்க? அது அந்த பல்லைப்பா, நாயின் பல்லைப்பா எவ்வளவு அழகா இருக்கிறது, எவ்வளவு அழகாக இருக்கிறது, தலையைப்பா எவ்வளவு அழகா இருக்கிறது. அதை சொல்லி சொல்றாரு, இன்றைக்கு மனிதன் பார்வையில இருக்கு பிரச்சனை. அவன் என்ன இருக்கு? மனிதன் பார்வையில் அவன் என்ன செய்யறான், இவன் என்ன செய்யறான். சிலவருக்கு வேலையே அதான் பிரச்சனை. இவன் நேரா, அவன் நேரா, இவனுக்கு போறான், அவங்க போறான். அவன் நம்மளை நம்ம பாருங்க. அவன் உங்களை நீங்க பாருங்க தம்பி, நீங்க சாதிப்பீங்க. அல்லேலூயா. நீங்க கேட்டு பார்க்கணும், ஆண்டவரே எங்க இடத்துல எந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியலப்பா, எந்த வார்த்தை கீழ்ப்படியல. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் விட்டு வாய்த்து பாருங்க. ஆண்டவர் சொல்றான், நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் தான் தேவனா வரலூர் ராஜ்யத்தில் என்னோட கூட வருவான். இல்லாட்டி அவன் கத்தாவே கத்தாவே சும்மா பேருக்கு வந்து போனானா இருந்தாலும் அவனுக்கு பரலோக ராஜ்யத்தில் இடமே இல்லை. அல்லேலூயா. அவன் கற்ற வீடு எங்க கட்டப்படுமா? கண்மலை மேல அத்திவாரம். அந்த வீட்டுக்கு மேல பெருவெள்ளம், பெருங்காத்து, பெரும்புயல் வந்தாலும் அந்த வீடை ஒருத்தரும் அசைக்க முடியாது. என்ற அத்திவாரம் போட்டது கண்மலையில். அல்லேலூயா. இப்பயும் சொல்றேன், நாளைக்கும் சொல்றேன், ஒவ்வொரு உற்சாகப்படுத்துறேன். நீங்க பெறன் அறிக்கணுமா? கண்மலையாய வார்த்தையில் அத்திவாரம் போட்டவை கட்டப்படுங்க. அவை சும்மா அனுபவத்துல கட்டப்படாதுங்க, சும்மா பேச்சுல கட்டப்படாது, சும்மா எக்ஸ்பீரியன்ஸ்ல கட்டப்படாதுங்க. கர்த்தர் வார்த்தையில கட்டப்படுங்க. உங்க வீடு அசையவே அசையாது. அவன் நான் சொல்றேன், காலம் மாறும், கர்த்தர் வருக தாமதிக்க வேண்டாம். நீங்க சொல்லுவீங்க, கர்த்தரை நம்பினபடியா நம்பிக்கப்பட்டு போனதே இல்லை. அவன் பக்கத்துல நீங்க கர்த்தரை நம்புங்க, கர்த்தரை வார்த்தையை நம்புங்க, நீங்க வெட்கப்பட்டு போவதே இல்லை. அல்லேலூயா. உங்க தலையை கர்த்தர் உயர்த்துவார்னு சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். இதான் உண்மை. இதான் ரெண்டாவது. நான் நிறைய பேசலாம், நான் முடிக்க போறேன். ரெண்டாவது என்ன சொல்றதேமா, சாபத்தீடானது நீங்க நினைக்கூடாது, நீங்க எடுத்துடக்கூடாது. ஒருத்தரும் ஒண்ணு செய்யலாமா, பயங்கர வெற்றி, எரிக்க உடஞ்சி தூளானது. இப்ப கண்டுபிடிக்காங்கன்னா எரிக்க கீழே அப்படி என்ன மண்ணுக்குள்ள கவனிங்க. அவங்க துதிச்சு ஆராதிக்க அப்படியே மண்ணுக்குள்ள இறங்கி இருக்கிறது கண்டுபிடிச்சிட்டாங்க. எல்லாரும் போனாங்க, சந்தோஷம், ஆசீர்வாதம். ஏசப்பா அடைக்கப்பட்ட எரிக்கோ உடைத்தா நன்றி சொல்லி பாடுனாங்க. ஆனா அங்கால பார்த்தா ஆயி என்ற ஒரு பட்டணம். என்ன பட்டணம் அது? சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, என்ன பட்டணம்? ஆயி. என்னங்க தான் சரி, ஆயி என்ன சரி, என்னது ஆயி. அவங்க சொல்றாங்க, எல்லாரும் போகிறத விட கொஞ்சம் பேர் போய் நாம என்ன செய்வோம்? இது சின்ன பட்டணம் ஐயா, யோசுவா பயப்படாத, கொஞ்சம் சின்ன பட்டணம், நாங்க எல்லாம் போய் அடிச்சுட்டு வரோம். போனவங்களை பார்த்தா மலை இறக்கத்துல வச்சு பட்டி போட்டாங்க. அந்த பெரிய எரிக்கோவே உடைச்ச ஆக்கள் இந்த சின்ன ஆயி பட்டணத்துல தோத்து போனார்கள். 7ஆம் அதிகாரம் வாய்த்து யோசுவா ஒப்பாரி வச்சு கர்த்தர், ஆண்டவரே 37 பேர் செத்தாங்களே, ஏழாண்டவரே அந்த பெரிய எரிக்கோவை உடைத்தீரே, யோர்தானை பிளக்க உதவி செய்து ஏன் இந்த ஆயி பட்டணம் தோத்து போனோம் என்று அழுகிற நேரம் ஆண்டு சொல்றாரு. 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கிறத விட்டு வாசிங்க. ஆண்டு சொல்றா, நான் சொன்னதை நீங்க என்ன செய்யலையா? சாபத்தீடானது நீங்க எடுக்க கூடாது. ஆனா உங்கள்கிட்ட ஒருத்தர் என்னதான் எடுத்த, அவன் பேர் ஆகான். அவன் பேர் என்னது? ஆகான். அவன் என்ன செய்யறான் தெரியுமா? யோசுவா கதறி அழுற நேரம் ஆண்டவர் சொல்றாரு, எல்லாரையும் கூட்டிட்டு வா,
கோத்திரம் கோத்திரம் நிப்பாட்டு ஆண்டு சொல்றான், இவன் இல்லை இவன் இல்லை இவன் இல்லை. கடைசி ஆகான் குறிக்கப்படுகிறான். 7ஆம் அதிகாரம் கூட்டி கட்டாயம் வாசிக்க, அப்பதான் செய்தி உங்களுக்கு கூட. 7ஆம் அதிகாரத்திலே அவன் கேட்கிறான், மகனே என்ன செய்தா யோசுவா இருக்கிறான். அவன் சொல்றான், நான் ஒரு சால்வையை, பபிலோனிய சால்வையை 3 காரியங்கள் எடுத்து நேரானா தண்ட கூடாரத்தின் நடுவிலே உதைத்து வைத்திருந்தான். யாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஆனா ஆண்டவர் அவனை வெளியே கொண்டு வந்து அவனை, அவனுடைய சந்ததி, அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய மருமக்கள், அவனுடைய குடும்பத்தை எல்லாரையும் அந்த பள்ளத்தாக்கிலே கல்லறிந்து கொண்டார்களாம். அல்லேலூயா. அதுக்கு பிறகு 1000 முறையடித்தார்கள். கர்த்தர் அற்புதம் செய்தார். அவன் நான் என்ன சொல்ல வாரேன், இன்றைக்கு பாவம் என்றது சில பேர் பார்க்க செய்யலையா. என்ன கவனிங்க, பாவம் என்றது என்ன இல்லை, மற்றவன் பார்க்க செய்யல. உனக்கு தெரியும் இது பிழை, இது யாருக்கு தெரியாது, இது நான் கழிச்சது பிழை, இது தேவன் சொன்னது பிழை, அவர் சொன்னது என்னோ நான் செஞ்ச என்னோ, இவர் இப்படி கதைக்க சொல்ல நான் தான் கழிச்ச தவறுன்னு தெரியும். நான் சொல்ல வாரம், பாவத்தின் சம்பளம் மரணம். அவன் பாவம் செய்யற ஆத்துமா என்ன செய்வான், என்ன வாரிய பிள்ளைகளை தப்புமாய் தாய் அடிக்கலாம். எனக்கு அருமையான ஆண்டு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைக்கு புறம்பா ஒரு பொறாமையோ, ஒரு கசப்போ, ஒரு வைராக்கியமோ, ஒரு மன்னிக்க. சில பேரை பார்த்தா சில பேருக்கு முகம் சுருடுது. என்னது, சில பேரை பார்த்தா சில பேருக்கு என்ன இது, முகம் சுருடுது. என்ன பார்க்க வைக்கிறவருக்கு கஷ்டமா இருக்கு தெரியுமா. நான் இப்ப கொஞ்சம் கவனமா தரிக்காம போறேன். அவன் வாட் இஸ் தி ரீசன், என்ன பிரச்சனையா, ஏதோ ஒன்று உள்ளுக்குள்ள இருக்கு. அல்லேலூயா. வெளியே தெரியுது இல்லை, வெளியே எல்லாரும் உண்டு, எல்லாரும் சந்தோஷம். ஒரு பிள்ளைய பார்க்க இன்னொரு பிள்ளைக்கு பிடிக்கலையா, எனக்கு அந்த பிள்ளையோட முகத்தை பார்க்க விருப்பமே இல்லை. முதல் போய் மனம் திரும்பி ஜெபம், அதுக்கு ஒரு ஜெயிச்சிக்கும். அவன் ஏன்னா உண்ட புள்ள மட்டும் நல்ல புள்ள, அந்த புள்ள கூடாத பிள்ளையா, எல்லாம் ஒரு புள்ள தான். அல்லேலூயா. நான் கைக்கிறவங்களுக்கு வளர்ந்துதான். அவன் கருத்து முரண்பாடுகள், விதண்டா விதங்கள், டிபேட்ஸ், நீயா நானா, எந்த குடும்பம் நல்ல குடும்பம், கூட குடும்பம் கூடாது. இன்றைக்கு நமக்கு வெறியை போட்டு எல்லைகளை போட்டு விட்டோம். நான் திரும்பவும் சொல்றேன், ஏசப்பா பார்க்கிற ஒரு பார்வை தான். நீங்க எல்லாரும் ஒன்றுதான் ஆண்டவருக்கு முழுகு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா நம்ம மன்னிக்கிற சுபாவம் இருக்கணும், மறக்கிற சுபாவம் இருக்கணும், விட்டு கொடுப்பு இருக்கணும், தாழ்மை இருக்கணும், பொறுமை இருக்கணும். நம்ம மாதிரி நமக்கே பொறுமை இல்லை, நமக்கே கோபம், நமக்கே கையோங்கிறோம். வராமலேயே தேசப்பாடக்குள்ள நம்ம வாழ முடியும். அவன் ஏன் ஒரு சின்ன பொய் சொல்றோம், கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க, கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க. பிரியமான பிள்ளைகளே, ஒரு ஆகானால எரிக்கோ திறக்கப்பட்டாலும் ஆயிலின் தோல்வியை சந்தித்தார். அவன் இந்த காலம் நீங்க வந்திருக்கீங்க ஐயா, நீங்க எனக்கு விருப்பம், நீங்க பெறப்பட்டு போகணும். முதலாவது அவர் சொன்ன வார்த்தைப்படி செய்யுங்க. 2வது அவரை விருப்பமே உண்டை நீ செஞ்சிடாதீங்க. அவன் சொல்லுங்க. அவன் அதில் யாரையும் மன்னிக்கலையா, முதல் மன்னிக்க போய் யாரையும் மன்னிக்கலையா, அவன் காய்ச்சி உங்களை மனசு தாக்கிடுச்சா, காயப்பட்டிருக்கீங்களா, உள்ள உடைக்கப்பட்டீங்க, போய் மன்னிப்பு கேளுங்க. இன்றைக்கு மன்னிப்பு கேளுங்க. போய் சொல்லுங்க, எனக்கு நீங்க காய்ச்சல் துக்கம், உங்களை குறித்து நான் மனசுல கசப்பாருங்க, மன்னிப்பு மட்டும் சொல்லுங்க. சரி, நீங்க தாழ்ந்து போங்க. ஏன்னா நீ இயேசு பிள்ளை. அல்லேலூயா. அவங்க இன்னைக்கு இருக்கிற நாளைக்கு இல்லாம போலாம். இயேசு நேற்றும் இன்றும் என்றும் சொல்லுங்களேன். நீங்க ஆராதிக்க இயேசு எப்பயுமே மாறாதவர். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இந்த இரக்கம், இந்த தாழ்வு, இந்த பொறுமை, இந்த விட்டு கொடுப்பு, இந்த நம்ம சில பேர் அன்னைக்குறாங்க, அவங்களே கையை வச்சு, காலை வச்சு, கண்ணை வச்சு, மூக்க வச்சு கதையை கட்டுவாங்க. பாஸ்டர் கதையை நினைவாங்களா, கட்டுவாங்களா? அவன் அவங்களுக்கு தான் ஐயோ, அவங்களுக்கு தான் என்னது ஐயோ. எவங்க கதை கட்டினா உனக்கு பயம் இல்லை, இயேசுவோட நீ இரு. அவன் நான் கைக்கிறவங்க இயேசுவோட நீ இருந்தேன்னா உன் எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. அடைக்கப்பட்ட எந்த எரிக்கோவா இருந்தாலும் அது திறக்கப்படும். அவன் ஆயினே நமக்கு வெற்றி தான். ஏன் தெரியுமா, நம்ம சாபத்திடாத ஒன்றும் எடுக்க போறதே இல்லை. தேவனுக்கு பிரியமில்லாத எந்த காரணம் நம்ம விட்டு விடுவோம். எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, கதை வச்சு கொஞ்சம் பிள்ளையா சொல்லுங்க, இனி நான் பேச மாட்டேன் ஆண்டவர்னு சொல்லுங்க. இந்த வார்த்தை இனி வராது, என் புருஷன் நம்பர் இனி வராதுன்னு சொல்லுங்க. எனக்கு கோபத்தை கட்டுக்கடங்கா, நான் ஆரணம் பார்க்க மாட்டேன், உடனே கழிச்சிரு, உடனே கை வைக்கிடுவேன். இல்லையா, எத்தனை நாளைக்கு பிடிக்க போறான்? நீ இன்னைக்கு சொல்ல, ஆண்டவரே நான் சாபத்திடாத நான் ஒரு மனுஷனை மாற மாட்டேன். அவன் உங்களுக்கு மறை மாறி கை வைக்கிறாங்க இல்லைங்களா, கனவு மாறி கை வைக்கிறாங்க இல்லைங்களா? பாரதூரமான பிரச்சனைகள். நிறைய பேர் தங்களுக்கு தாங்களாவே தங்கள் மேல் இணைந்தாங்க, தீமைகளை எடுத்துக்கொண்டார்கள். இந்த இடம் அதிலிருந்து விடுதலை ஆக்கிற இடம் தான். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஜாக்கிரதையா இருங்க. அவன் கர்த்தர் உங்களோட பேசுறான். இங்க இருக்க அத்தனை மொத்த பார்த்து ஆண்டவர் பேசுறார். அவன் யாரோ ஒரு ஆளுக்கு இந்த வார்த்தை இல்லை. இங்க வந்து சின்ன பிள்ளைகள் பெரிய அத்தனை பேருக்கு தான் அடைக்கப்பட்ட எரிக்கோக்கள் திறக்கப்பட மாட்டான். முதலாவது வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும். 2வது சாபத்திடானது, இது எனக்கு வேணாம் வேண்டாம் தூக்கி போட்டுரும். அவன்
அதுல நிறைய சொல்லலாம். மன்னிக்கிறது, மறக்கிற, ஒப்புரவாகிற, கீழ்ப்படுகிற, உண்மையை பேசுற, அவங்க என்ன ஞாபகா நம்ம அவங்க வீட்டை போறது, இப்படிப்பட்ட தாழ்மை, இப்படிப்பட்ட விட்டு கொடுப்பு, இப்படிப்பட்ட பொறுமை. கர்த்தர் என்ன பார்க்கிறா, தேவராஜ்யம் கட்டப்பட நான் தாழ்ந்து போறேன். ஏசப்பாவை எத்தனை பேர் அடிச்சாலும் அவர் சொல்றா, இவர்கள் அறியாமைக்கிறவர்களை மன்னியும் என்ற அந்த நல்ல குணம். உங்களுக்கு தெரியுமா, சீசரவன் சொல்றாங்க, ஆண்டோட அக்கினி இறக்க மாட்டவரே. என்னது அக்கினிய இதை எடுக்க வேணாம், அக்கினிய இறக்க மட்டும் சொல்றாங்க. ஆண்ட சொல்றாரு, உங்களோட ஆவி என்னடா, உங்களோட ஆவி என்ன? அக்கினி இறக்குற வேலை ஆண்டவர் வேலை, முடிவெடுக்கிறது ஆண்டவர் வேலை இல்லை. ஆண்டவர் எல்லாரையும் கட்டி எழுப்புற வேலை ஆண்டோட வேலை. அவன் சொல்லுங்க அல்லேலூயா. ஒருத்தரை தள்ளி வச்சு ஒருத்தரை தூக்கி ஆண்டவர் விருப்பம் இல்லை. அல்லேலூயா. எல்லாரையும் சேர்த்து வச்சு இந்த ராஜ்யத்தை கட்டுறது ஆண்டோட வேலை. அவன் அதுக்கு நீங்களும் நானும் தடையா வந்துடக்கூடாது. அல்லேலூயா. நான் இப்ப சொல்றேன், இந்த காலை நீங்க வார நேரம் எங்க எங்க அடைக்கப்பட்ட எரிக்கை வைக்கணும், நீங்களும் அந்த அடைக்கப்பட்ட எரிக்கைகளை கர்த்தர் திறப்பார், திறப்பார். அல்லேலூயா. அவர் திறப்பார், அவரால் முடியும். ஆனா முதலாவது அவர் சொன்னதை மட்டும்தான் நம்ம என்னையும் கீழ்ப்படியும். இரண்டாவது சாபம், இது சாபத்தினானது, எடுத்துடாத என்று சொன்னா, செய்யாத என்று சொன்னா, எவர் சொன்னாலும் பிரச்சனை இல்லை, அவர் சொல்லித்தாரோ அதை நான் செய்யவே மாட்டேன். செஞ்சு பாருங்க, இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில் அற்புதத்தை கர்த்தர் தருவார். அவன் உங்க பிள்ளைங்க இரவைக்கு குடும்ப ஜெபம் பண்றீங்களா, இரவைக்கு எல்லாரும் சொல்லுங்க, இந்த வசனம் தியானிங்க, இதை நம்ம செய்யணும்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களோட குடும்பத்தில் பெரிய மாற்றங்கள் ஆண்டவர் தருவார். அவன் நான் பைபிளா சொல்றேன், நான் பைபிளா சொல்றேன். நீங்க நினைக்கலாம் இவருக்கு இது வருது போதும், நான் சொல்லுவேன் ஒன்றுமே அடுத்த கட்டம் நமக்கு என்னென்ன தெரியாது. ஆனா எனக்கு ஒன்று தெரியும், எல்லா அடைக்கப்பட்ட எரிக்கவும் திறக்கப்படும். அவன் எப்ப நான் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுறேன். இரண்டாவது நான் சாபத்தினானதை விலக்கி வைக்கிறதாக. அல்லேலூயா. உங்கள்கிட்ட என்ன இருக்குது சாபத்தினானது, ஆராய்ச்சி பாருங்க. சிலவருக்கு கீழ்ப்படி விருப்பம் இல்லை, சிலவருக்கு நன்மை செய்ய விருப்பம் இல்லை, சிலருக்கு கொடுக்க விருப்பம் இல்லை, சிலவருக்கு மன்னிக்க விருப்பம் இல்லை, சிலவருக்கு பொய் சொல்லியே பழகிட்டு, சிலவருக்கு வாயால் அவிசுவாசப்பட்டு. கர்த்தர் இப்ப நான் சொல்றேன், உங்க மனசுல ஒன்றொன்னா சொல்றாரா, இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு அடைக்கப்பட்ட எரிக்கை திறக்கப்படணும் ஆண்டவரே. அல்லேலூயா. இவரும் பெறலாம், அவரும் பெறலாம், எவரும் என்ன விட்டு போறாலும் பரவாயில்ல, நீங்க என்ன விட்டு போகக்கூடாது ஆண்டவரே. எல்லாரும் அற்புதத்தை அடையாளத்தை பார்க்கணும் சொல்லுங்க. இன்றைக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார். அவன் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு புது பேரன் வரும். இன்றைக்கு உங்க மனசு கர்த்தர் பிரசன்னத்தை நிரப்ப என்னோட ஆண்டவர் இருக்கிறார். அவன் எந்த எரிக்கை பொருளாதாரம் அடைக்கப்பட்டீங்க, நானும் சொல்றேன், அந்த கதவை கர்த்தர் திறப்பா. அல்லேலூயா. இது ரெண்டையும் நீ செய்யற நேரம் தரப்பார். அவன் உங்க வீட்டுல நிம்மதி, 2 நாளைக்கு சந்தோஷம், 3 நாளைக்கு துக்கம், சமாதானம் இல்ல, நல்ல சாப்பாடு இல்ல, கலங்கமா இருக்கா, அதே காரணம் அங்கே கதவு அடைக்கப்பட்டிருக்கிறது. அவன் இன்றைக்கு உங்க வீட்டுல சமாதானம் பார்க்க மாட்டேன். நான் சொல்றேன், கர்த்தர் வார்த்தை குடும்ப படிங்க. மறு வார்த்தை கிடைக்காத கர்த்தர் வார்த்தையா, இந்த வார்த்தையாண்டா இதுக்கு கீழ்ப்படிங்க. இதுதான் கர்த்தர் வார்த்தை. அவர் சொன்ன இவரு கீழ்ப்படியாத, அது மனுஷன் வார்த்தை. கர்த்தர் வார்த்தை 2 பேரும் குடும்பமா, கணவன் மனைவியா சொல்லுங்க, ஆண்டவரே நாங்க கீழ்ப்படிவோம். கர்த்தர் கைப்பிடித்து உயர்த்துவார். அவன் அவர் சொல்றாரு, அது பாவம் என்று சொல்றாராமா, தூக்கி எடுத்துருக்கு. எங்கேயாவது மனசுல கசப்பு வச்சுக்கீங்களா, யாரையும் தூக்கி சிறுவீர் அடிச்ச மாதிரி உங்க மனசுல இவங்க இப்படி செஞ்சவங்க அவங்க இப்படி இன்றைக்கு சொல்லுங்க, நான் மன்னிக்கிறேன்னு சொல்லுங்க. அவன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சில வியாதி காரணம் என்ன தெரியுமா, பிசாசு இல்லை, அவனை போட்டு சும்மா பிசாசு. சில வியாதி காரணம் மற்றவர்களை மன்னிக்காமை. சில வியாதி காரணம் உங்கள் ஆராய்ந்து பாருங்க, எங்கே நீங்கள் மற்றவர்களை மன்னிக்கவில்லை, எங்கே கசப்பு இருக்கிறது, எங்கே வைராக்கியம் இருக்கிறது, எங்கே கோபங்கள் இருக்கிறது, எங்கே இன்னொருவர் நல்லவாறு பார்க்க நமக்குள்ள என்ன நடக்குதுன்னா உங்களுக்கு ஏதோ ஒன்று இருக்கின்றதான் அர்த்தம். அவன் நான் ஓப்பனா தான் கைக்கிறேன். அல்லேலூயா. என்னோட சேர்த்து கதைக்கிறேன். நமக்கு அடைக்கப்பட்ட எரிக்கை திறக்கப்படணும், அடைக்கப்பட்ட எரிக்கை திறக்கப்படணும். அவன் எம்மளோட கர்த்தர் வரணும். அல்லேலூயா. நான் அவர் சொன்னதை நட்டு கேட்டு கீழ்ப்படியும். இரண்டாவது அவருக்கு சாபத்தினானதை கண்டாலும் நம்மளை விட்டு அதை அகற்றணும். அவன் இந்த காலையில் ஒரு விஷயம், கண்களை மூடி, ஒரு நிமிடம் கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி. எங்கே நாம் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியவில்லை, எங்கே நாம் கர்த்தருடைய